இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும்போது கண்டிப்பா உங்கள எல்லாருக்குமே டிவிஎஸ் iQube எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல அதாவது டிவிஎஸ் iQubeலேருந்து அப்டேட்டட் வெர்ஷன் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை ரீசெண்டா லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸை வந்து பார்த்தீங்கன்னா 15,000லேருந்து 26,000 வரைக்கும் கம்மி பண்ணி ஆனால் பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் தென் ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணி பிரைஸில் கம்மி பண்ணியிருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் அது மட்டும் இல்லாமல் டிவிஎஸ் iQubeல இருக்கக்கூடிய எல்லா வேரியண்ட்லயும் உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே செலக்ட் பண்ற அளவுக்கு ஒரு ஐடியாவை இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு மை சேனல் மேக் இட் ஈஸி எவ்ரிதிங். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது பெரிய பேட்டரி அண்ட் தென் ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணி அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணி ஆனால் ப்ரைஸை கம்மி பண்ணியிருக்கக்கூடிய ரெண்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது iQube S 3.5 kWh பேட்டரி பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ப்ரீவியஸாக 3.3 kWh பேட்டரி பேக் தான் கொடுத்துருந்தாங்க. அதை தான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணி 3.5 kWh பேட்டரி பேக்காக கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி பேக்கை இன்க்ரீஸ் பண்ணது மூலியமா ஒரே ஒரு டைம் நீங்கள் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 145 கிலோமீட்டர்ஸ் வரையும் ரேஞ்சு தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை நீங்க 0 to 80% சார்ஜ் பண்றதுக்கு வெறும் 3 hours ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய டாப் ஸ்பீடும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 78 km/h ஸ்பீடு வரையும் போகக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரா இருக்கு. அண்ட் தென் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய பிக்கப்பும் வந்து பாத்தீங்கன்னா 0 to 40 km/h ஸ்பீடை வெறும் 4.23 செகண்ட்ஸ்லயே ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வர்ட் பார்க்கிங் அசிஸ்டன்ஸும் கொடுத்திருக்காங்க. அதாவது உங்களோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை நீங்க ரிவர்ஸ் மோடு போட்டுட்டு ரிவர்ஸ்லயும் ஆக்சிலரேஷன் கொடுத்தீங்கன்னா மூவ் ஆகுற மாதிரி ஆப்ஷன் அண்ட் தென் அதுவே ஃபார்வர்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கனாலும் ஃபார்வர்ட்ல மூவ் ஆயிக்கும். இது உங்களோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை நீங்க பார்க்கிங் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம 5-inch TFT டிஸ்பிளே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு 1,09,000 அப்படிங்கிற மாதிரி பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அதுவே நீங்க 7-inch TFT டிஸ்பிளே வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 1,17,000 அப்படிங்கிற மாதிரியும் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல நம்ம அப்டேட்டட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய டிவிஎஸ் iQube ST 5.3 kWh எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் 5.1 kWh பேட்டரி பேக் கொடுத்துருந்தாங்க. அதை தான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணி 5.3 kWh பேட்டரி பேக்காக கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு டைம் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 212 கிலோமீட்டர்ஸ் வரையும் ரேஞ்சு தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை நீங்கள் 0 to 80% சார்ஜ் பண்ணுறதுக்கு 4 hours 18 minutes தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய டாப் ஸ்பீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 82 km/h ஸ்பீடு வரையும் போகக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரா இருக்கு. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லயும் வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வர்ட் பார்க்கிங் அசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய பிக்கப்பும் வந்து பாத்தீங்கன்னா 0 to 40 km/h ஸ்பீடை வெறும் 4.5 செகண்ட்ஸ்லயே ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த iQube ST 5.3 kWh எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கக்கூடிய அப்டேட்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது உங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸ் அண்ட் தென் பெர்ஃபார்மன்ஸ் அப்டேட்ஸ் அண்ட் தென் கண்டினியூஸ் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் ஏதாவது இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக டிவிஎஸ்லேருந்து அவங்க அப்டேட் பண்ண உங்கள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரும் தானாகவே அப்டேட் ஆகிக்கும். அந்த மாதிரி சூப்பரான ஃபியூச்சர்ஸையும் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் இவங்க இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரீவியஸாக 1,85,000லேருந்து கிடைச்சிட்டு இருந்துச்சு. அதை இப்போ 1,59,000லேருந்து கிடைக்கிற மாதிரி ப்ரைஸை கிட்டத்தட்ட 26,000 வரைக்கும் கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த iQube ST வேரியண்ட்லேயே ஆல்ரெடியே 3.5 kWh பேட்டரி பேக்கும் இருக்கு. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பொறுத்தவரையும் டாப் ஸ்பீடு 78 km/h ஸ்பீடு வரையும் போகக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய பிக்கப்பும் வந்து பாத்தீங்கன்னா 0 to 40 km/h ஸ்பீடை வெறும் 4.2 செகண்ட்ஸ்லயே ரீச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய ரேஞ்சும் வந்து பாத்தீங்கன்னா 145 கிலோமீட்டர்ஸ் வரையும் நீங்க ஒரே ஒரு டைம் சார்ஜ் பண்ணாலே போகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை நீங்க சார்ஜ் பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 0 to 80% சார்ஜ் ஆகிறதுக்கு 3 hours வரையும் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கிறதோட கம்பேர் பண்ணும்போது அதாவது 1,65,000ல் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000லேருந்து இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை நீங்கள் 15,000 கம்மியான விலையிலேயே வாங்கிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த பேட்டரி கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ண அதனால அதிக தூரம் போகக்கூடிய இந்த iQube ST எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில்
என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்கூட்டரில் இருக்கக்கூடிய இன்சைட் பேனல்ஸில் எல்லாத்துலேயுமே கலர்ஸை கொடுத்துருக்காங்க. டபுள் கலரில் கிடைக்கக்கூடிய சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஸ்கூட்டரை பார்க்குறவங்களுக்கும் லுக் வைஸ் பெஸ்ட்டாகவே இருக்கும். இது இல்லாமல் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை டிரைவ் பண்ணுறவங்களுக்கு என்ன வகையான ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ப்ளே அண்ட் பாஸ் மியூசிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இன்கமிங் வாய்ஸ் கால் அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது எல்லாத்தையுமே அலெக்சா ஸ்கில் செட் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க வாய்ஸ் மூலமாவே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸும் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல இவங்க கொடுத்திருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கூடவே இவங்க 950 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுக்குறாங்க. இதை யூஸ் பண்ணி தான் 0 to 80% சார்ஜை வெறும் 3 ஹவர்ஸ்ல உங்களால சார்ஜ் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் இவங்க யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி உங்கள் மொபைலுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் மூலமா சார்ஜ் பண்ணிக்கவும் முடியும். இந்த மாதிரி டோட்டலாக கிட்டத்தட்ட 118 டெக் ஃபியூச்சர் கனெக்ஷன்ஸை இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மூலமா உங்களால் பெற்றுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூட்டரை ஓட்டுற ரைடர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நேவிகேஷன் சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது கூகுள் மேப்ஸ் மாதிரி எங்கேருந்து எங்கே போகணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கைட் பண்ணிகிட்டே வரக்கூடிய டர்ன் டு டர்ன் நேவிகேஷன்ஸும் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் இவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டயர் ப்ரெஷர் கூட எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி மானிட்டர் பண்ணக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸையுமே இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய டிவிஎஸ் iQube S இருக்கட்டும், ST இருக்கட்டும், ப்ரீ புக்கிங்கை ஆல்ரெடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தேவைப்படுறவங்க அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் போய் ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். இந்த டிவிஎஸ் iQube அப்டேட்டட் வெர்ஷன்ஸ் இல்லாமல் இந்த டிவிஎஸ் iQube எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் குறைஞ்ச விலையில் கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியாவை கொடுக்கும். அந்த வகையில் டிவிஎஸ் iQube 2.2 kWh அப்படின்னு சொல்லக்கூடிய பேஸ் வேரியண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய டாப் ஸ்பீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 75 km/h ஸ்பீடு வரையும் போகக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக இருக்குது. அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை நீங்கள் ஒரே ஒரு டைம் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 94 km வரையும் ரேஞ்சு தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை 0 to 80% நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு 2 hours 45 minutes வரையும் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் இருக்கக்கூடிய பிக்கப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 0 to 40 km/h ஸ்பீடை வெறும் 4.2 செகண்ட்ஸ்லேயே ரீச் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கக்கூடிய இந்த டிவிஎஸ் iQube 2.2 பேஸ் வேரியன்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கான பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 94,000லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுலேயே நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் iQube 3.5 kWh இருக்கக்கூடிய பேஸ் வேரியண்ட்டுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கம்மியான விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 78 km/h ஸ்பீடு வரைக்கும் போகக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை நீங்கள் ஒரே ஒரு டைம் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 145 km வரையும் ரேஞ்சு தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை நீங்கள் 0 to 80% சார்ஜ் பண்ணுறதுக்கு 4 hours 30 minutes ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கான பிக்கப்பும் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 40 km/h ஸ்பீடை வெறும் 4.2 செகண்ட்ஸ்லேயே ரீச் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சூப்பரான ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,08,000லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த டிவிஎஸ் iQube இருந்தாலும் சரி, டிவிஎஸ் iQube S இருந்தாலும் சரி, ST இருந்தாலும் சரி, அதில் அப்டேட்டட் வெர்ஷனாக இருந்தாலும் சரி, எல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்லையுமே காமனான சூப்பரான ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இப்போ சொல்லிடுறேன். இந்த எல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்லையுமே பேட்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லித்தியம் அயான் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதனுடைய கெப்பாசிட்டிஸ் டிஃபர் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு முதலே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய மோட்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா BLDC அப்படின்னு சொல்லக்கூடிய பிரஷ்லெஸ் டைரக்ட் கரண்ட்ல ரன் ஆகக்கூடிய ஹப் மோட்டார்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த எல்லா மோட்டார்ஸுமே கிட்டத்தட்ட 4.4 kW பீக் பவரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. அண்ட் தென் இவங்களுடைய எல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டருமே IP67 ரேட்டட் இருக்கக்கூடிய வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய பேட்டரிஸ் தான் கொடுத்திருக்காங்க. அதனால மழை காலத்துல வெயில் காலத்துல ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிற பயப்பட தேவையில்ல. அது இல்லாம இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல இவங்க ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜியை கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய சேஃப்டியில பிரேக்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்திருக்காங்க. அதுவே ரியர்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை ஓட்டுறவங்களுக்கும் சரி, பின்னாடி உட்கார்ந்து போறவங்களுக்கும் சரி கம்ஃபர்டபுளான ரைடை கொடுக்கறதுக்காக iQube பேஸ் வேரியண்ட்ல ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுவே ரியர்ல வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் ட்வின் டியூப் ஷாக் அப்சர்வர் கொடுத்திருக்காங்க. பட் அதுவே டிவிஎஸ் iQube S 3.5, iQube ST எல்லா வேரியண்ட்லயுமே
ஃப்ரண்ட்ல வந்து அதில் கொடுத்த மாதிரி டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதுவே ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹைட்ராலிக் ட்வின் ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸில் கிராஷ் அண்ட் ஃபால் அலாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஏதாவது கீழே விழுவுற மாதிரி போனாலோ இல்லை யாராவது உங்கள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை மோதுற மாதிரி வந்தாலோ அலாரம் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இவங்களுடைய எல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்லையுமே கிட்டத்தட்ட 32 லிட்டர்ஸ் இருக்கக்கூடிய அண்டர் சீட் ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. நம்ம முதைய பார்த்த பார்க்கிங் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் மோட் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸும் இந்த எல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்லையுமே இவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்களோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் என்னென்ன கலர்ஸ்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டானியம் கிரே மேட் அண்ட் தென் ஸ்டார்லைட் ப்ளூ பைஸ் அண்ட் தென் காப்பர் ப்ரௌன் பைஸ் அப்படிங்கிற மாதிரி 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லையும் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை நீங்கள் வாங்கிக்கலாம். இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் இந்த அக்டோபர் நவம்பரில் அதாவது தீபாவளி டைமில் இந்த டிவிஎஸ் ஐக்யூப்லேருந்து கிட்டத்தட்ட 90,000க்கும் கம்மியான விலையில் கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை அதுவும் 70 to 80 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சு தரக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை லான்ச் பண்ண போகிறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கான அப்டேட் வந்துச்சுன்னா நானே நம்ம சேனலில் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நம்ம சேனலை பொறுத்தவரையும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாத்தையுமே கண்டினியூஸா வீடியோஸா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எப்பெல்லாம் வீடியோ போடுறோமோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். இந்த வீடியோவை எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வாங்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.